திருநாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்கள், சிவாச்சாரியார் பெருமக்கள், தம்பதி சமேதராய் இங்கே அம்மையார் கூறியது போல அருணாச்சலரும் இன்னும் எத்தனையோ தலங்களில் இருந்து சுவாமியே வந்து இங்கே ஆசீர்வாதம் செய்யும் முகமாய் இங்கே நாம் கூறியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் புத்தகப் பணியை ஒரு அங்கீகரித்து இந்த விருது வழங்கும் ஏற்பாடினை பாலசுப்ரமணியம் அண்ணா அவர்கள் இந்த ஆதிசேய சிவாச்சாரியர்கள் கூட்டமைப்பு மூலம் செய்திருக்கிறார். இதற்கு முன் பேசிய அம்மையார் சதர்மம் என்கின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த தர்மத்தை நாம் விட்டுவிட்டோம் என்றால் எவ்வளவு சம்பாதித்து நமக்கு என்ன பிரயோஜனம் என்பதை நாம் உணர வேண்டும். இது ரங்கராஜன் சுவாமியாக இருக்கக்கூடிய ஆரோக்கிய மடத்து பட்ட ஜீயர் அவர்களை மகா பெரியவர் சொதர்மம் முக்கியம் இல்லையா, நீ நெதர்லாந்து போறேன்னு சொல்றீங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தையை கேட்டு இன்னைக்கு அவர் பட்டமா இருக்கார் ஆரோக்கிய மடத்துக்கு. அப்போ சிவாச்சாரியார் அப்படின்னு நம்ம வரும்போது எப்படிப்பட்ட சுதர்மத்தை அவ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். தாயினும் இனிய நல்லாள் அப்படின்னு சொல்லி இருளஞ்சேரியில அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு. அப்படிப்பட்ட அந்த தாயினும் இனிய சேவையை வந்து பெருமானையே நம்பி அந்த கிராமத்திலேயே இருந்து சேவை பண்ணிட்டு இருக்கா சிவாச்சாரியார் தான். இந்த கோயில்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிதிலம் அடைஞ்சிட்டு இருக்கு. பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்ற வார்த்தையே வந்து நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு தெரியாம இருக்கு. திவ்ய தேசங்கள், சக்தி தலங்கள், சக்தி பீடங்கள், ராமர் தலங்கள், நரசிம்மர் தலங்கள் அப்படின்னு எண்ணற்ற தலங்கள் நாம நினைச்சிட்டு இருக்கோம். எப்படி இவ்வளவு கோயில் இருக்குன்ட்டு ஒரு கோயிலை டச் பண்ணோம்னா அதோட சேர்ந்து 5 கோயில் இருக்குன்றது நமக்கு பின்னாடி தான் தெரியும். இந்த வழிகாட்டு நூல்களை 13 அம்சங்கள் ஒவ்வொரு தலத்திலும் இருக்கிற மாதிரி 3 முக்கிய விஷயத்துக்காக அடியேன் இந்த பணியை ஏற்று செய்து வருகிறேன். நித்திய பூஜைக்கு சமப்படும் ஆலயங்களுக்கு உதவிட வேண்டும். வருங்கால சந்ததியினர் பாரதத்தின் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயங்களை பற்றி அறிய வேண்டும். மேலும் கூடுதலான மக்கள் இவைகளை தரிசனம் செய்ய வேண்டும். இதற்கு பாதமாக ஒரு தொலைபேசி எண் தொடர்பையும் அமைத்து கொடுத்தால் அது நன்மையாக அமையும் என்கிற முயற்சி தான் இந்த வழிகாட்டு நூல்கள். சுமார் 50,000 பிரதிகளை எட்டிய அடியேன் 25 தலைப்புகளில் 6,000 கோயில்களை பற்றிய முழு வழிகாட்டியையும் இந்த புத்தகங்கள் வாயிலாக கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு கூகுள் மேப் வேலை செய்யாத இடத்தில் கூட அடியேனின் புத்தகம் கொண்டு நீங்கள் தரிசனம் செய்யலாம் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். செல்லும் வழியில் 3 வழிகள் தான் இருக்கும். அதில் ஒரு வார்த்தையை விட்டால் கூட நீங்கள் ஊரையே விட்டு விடுவீர்கள் என்பது சின்னம். இடப்புறம் திரும்ப வேண்டும், எந்த இடத்தில் கைகாட்டி திரும்ப வேண்டும், 1 கிலோமீட்டர் செல்ல வேண்டும் என்கிற அமைப்பில் இந்த அடியார் பெருமக்களின் உதவியினாலேயே இந்த 14வது பதிப்பில் 32,000 பிரதிகளை பாடல் பெற்ற தலங்கள் வெற்றியுள்ளது என்றால் அது முழுக்க சேவை மனப்பான்மையோடு செய்யப்பட்டதே ஆகும். அடியனுக்கு மார்க்கெட்டிங் சிவபெருமானின் சிவாச்சாரியார்கள் தவிர வேறு யாரும் கிடையாது. சிவபெருமானின் ஒப்பற்ற கருணையினால் தான் இந்த பணியானது ஒரு மிகப்பெரிய பூதாகாரமாக கந்தசாமி சிவாச்சாரியார் திருவரத்தில் கூறினார். நடைநேரம், தொலைபேசியில், பரிதார விஷயம், சுவாமி அம்பாள் பெயர், ஊர் பெயர், தாலுக்கு, மாவட்டம், இது மட்டும் ஒரு போஸ்ட் கார்டில் ஃபில்அப் பண்ணி ரிப்ளை கார்டு அனுப்புங்க அப்படின்னு சொன்னப்போ இப்படி ஒரு பூதாகாரமான விஷயம் அந்த சிறிய போஸ்ட் கார்டு தகவலில் வெளிவருமா என்று நானே ஆச்சரியப்பட்டேன் என்று கூறினார். என்னுடைய புத்தகங்கள் எதிலுமே என்னுடைய அனுபவ ரீதியான விஷயங்கள் இல்லை. எல்லாமே டு தி பாயிண்ட். சுவாமி அம்பாள் பெயர், செல்லும் வழி, முகவரி, பல வரலாறு, பரிகார விஷயங்கள், யார் பாடியுள்ளார்கள், பழைய பெயர், புதிய பெயர், திருக்கல்லில் எங்கே இருக்கிற பெரியபாளையம் பக்கத்தில் போய்
சுப்பிரமணிய சுவாமி தலங்களுக்கெல்லாம் யாத்திரை அழைத்து சென்று இருக்கிறார். அப்படி பல பேர் இப்படி வித்தியாசமான யாத்திரையை அமைத்து இன்னும் எத்தனை நாள் நாம் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஆலயத்தை மட்டுமே வழிபாடு செய்து கொண்டிருப்போம். இந்த கோயில்கள் தர்மம், நம் இந்து தர்மம் தொடங்க வேண்டும் என்றால் நாம் தல யாத்திரை செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த வழிகாட்டு நூல்கள் வெளியிடப்பட்டன. திருச்சோற்றுத்துறை என்கின்ற ஒரு தலத்திற்கு நாம் சென்றபோது செல்போன் அறிமுகமான நேரம் சட்டநாத குருக்களை போன் செய்து நாங்கள் வருகிறோம் என்று சொன்னது மறந்து போய் இரவு 8:30 மணிக்கு திருச்சோற்றுத்துறையை அணுகுகிறோம். அப்போது அந்த மாமி எங்களுக்கு போன் செய்து, மாமாவுக்கு போன் இல்லை, நீங்கள் இன்னும் கோயிலுக்கு போகலையா என்று கேட்டார்கள். எங்களுக்கு தூக்கி வாரி போட்டது. காரணம், ஒரு செல்போன் செய்துவிட்டு நாங்கள் வருகிறோம், திருக்கூட்டம் 15 பேர் என்று சொன்னோம். எல்லாம் முடிச்சு தரிசனம் செய்து முடித்த போது 9:45 மணி. அந்த சிவாச்சாரியார் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். கண் கலங்கி விட்டது. நீங்க லேட்டா வந்ததை பற்றி எனக்கு வருத்தம் இல்லை, நீங்க வந்துருங்கன்னு சொல்லி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் விளக்கு எரிஞ்சுட்டே இருந்தது, 3 லிட்டர் எண்ணெய் தீர்ந்து இருந்தார். அப்பொழுதுதான் புரிந்தது, நித்திய பூஜைக்கு எண்ணெய், புஷ்பம் இவையெல்லாம் தேவை. சிவாச்சாரியார் அவர் வீட்டிலிருந்து ஏதோ ஒரு பிரசாதத்தை கொண்டு கொடுத்து விடுகிறார். இதையெல்லாம் நிலைநிறுத்த நாம் தொண்டை மண்டல சதகத்தில் கூறியது போல பசுமை